இப்போ இந்த கந்திருஷ்டியை போக்க சில பொருட்களை கொண்டு சுற்றி போடுவாங்க. பொதுவாகவே நம்ம வெளியூர் போயிட்டு வந்தா இல்ல மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலோ, கல்யாணம் முடிஞ்சு வர புதுமண தம்பதிகள், குழந்தை பெற்றெடுத்து வர தாய் சேய் என வீடு திரும்புறப்ப பொதுவாகவே கற்பூரம் ஏற்றி ஆழம் கரைச்சி ஊத்துற வழக்கம் நமக்கு இருக்கு. குழந்தைகளுக்கு சுற்றி போடும் முறை. பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே அழகுதான். அந்த அழகை பார்த்து நம்ம கொஞ்சிறப்ப அந்த குழந்தைக்கு கந்திருஷ்டி ஏற்படும். அப்படி ஒரு வயதுக்குள்ளான குழந்தைனா கற்பூரம் ஏற்றி குழந்தைக்கு வலது புறமா 3 சுத்து, இடது புறமா 3 சுத்து, மேலிருந்து கீழே இறங்க வாங்கி வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா வச்சிடணும். வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போக கூடாது, வீட்டுக்குள்ள ஓரமா வச்சிடணும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், குழந்தைங்க தூங்கும் போது சுத்தி போடக்கூடாது. இது எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வரும். குழந்தைங்களுக்கு கந்திருஷ்டி படாம இருக்க கருப்பு பொட்டு வைப்போம். அப்படி நெத்தியில, கன்னத்துல, 2 உள்ளங்கையில, 2 உள்ளங்கால்ல, காதுகளுக்கு பின்னாடி இப்படி பொட்டு வச்சா குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி படாது. குறிப்பா கோவில்ல கிடைக்கிற ரக்ஷை எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு வச்சா கந்திருஷ்டி அண்டாது.